ஜெபிச்ச காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிச்சிருப்பீங்களே, அது எந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெய்லி ஜெபிக்கிறோம், ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜெபித்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சுதந்திரிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்யணும்? இப்போ கவனிங்க, எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, இப்போ உங்கள் முப்பாட்டனோ உங்கள் தாத்தாவோ யாரோ உங்கள் பேருக்கு ஒரு நிலத்தையோ ஒரு வீடையோ எழுதி வச்சிட்டார். ஒரு நிலத்தையோ ஒரு வீடையோ எழுதி வச்சிட்டார். அது உங்களுக்கு தெரியாது, யாரோ உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அப்போ சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ரூஃப் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? உங்கள் பேரில் பட்டா இருக்கா, உங்கள் பேரில் பத்திரம் இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் அந்த இடத்த போய் என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். ப்ரூஃபே இல்லாமல் எப்படி என் பேரை எழுதி வச்சுருக்கிறாரு எனக்கு தான் அப்படின்னு போய் நீங்கள் ஒன்றுமே கேட்க முடியாது. ஓகேங்களா? உங்கள் பேரில் எழுதி வச்சா நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அதை உரிமை பாராட்டால் நீங்கள் சுதந்திரிக்கலாம். ஓகே. அப்போ அதே போல் இயேசப்பா ஒரு இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? அதாவது மத்தேயு 26:28 கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையின். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை எழுதிட்டார். என்ன எழுதிட்டார்? நான் சொல்கிற மட்டும் இந்த மைண்டில் ஏற்றிக்கொள்ளுங்க. இரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டார்? உடன்படிக்கை என்ன அர்த்தம்? ஒப்பந்தம். உடன்படிக்கை என்னது? ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சார்? ஏசப்பா ஒப்பந்தம் பண்ணிட்டார். எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாருன்னா, ரத்தத்தினால ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? எதில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு? அது கன்ஃபார்ம் தானே? உண்மை தானே? அப்போ ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணி உங்கள் கையில் என்ன செஞ்சிட்டார்? பத்திரத்தை கொடுத்துட்டார். என்ன செஞ்சிட்டார்? பத்திரம் உங்கள் கையில் இருக்குது, எழுதப்பட்டது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் போய் சுதந்திரிக்க முடியாமல், அந்த இடத்த வாங்காமல், வீட்டை வாங்காமல், நீங்கள் ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் அதை சுதந்திரிக்காமல் ஒரு இடத்துல மூலையில் என்ன செய்கிறோம்? உட்காந்துருக்குறோம். ஹலோ, ஏசப்பா ரத்தத்தை சிந்தி உங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. ஹலோ, பட்டா போட்டு கொடுத்துட்டார். ஓகேயா? அப்போ அந்த பட்டா போட்ட அந்த பத்திரம் உங்கள் கையில் என்ன செய்யுது? இருக்குது. பட்டா உங்கள் கையில் இருக்குது. அப்போ இருக்குல்ல, அதை வச்சு போய் நீங்கள் என்ன செய்யலாம்? அதை போய் சுதந்திரிக்கலாம்ல? சுதந்திரிக்கலாமா வேணாம்? நீங்கள் கேட்டீங்க, நல்லது. ஜெபிச்சிங்க, நல்லது. ஆனால் கேட்டுட்டு ஜெபிச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உரிமையாக்கணும். ஓகேங்களா? சரி, எப்படி சுதந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வாக்குத்தத்தத்தை வச்சு, வசனத்தை வச்சு சுதந்திரிக்கலாம். அது எஃபெக்ட் ரொம்ப கம்மி, பவர் ரொம்ப கம்மி. ஆனால் பவரோட சுதந்திரிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரண ஒரு ஆள் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு மந்திரி கையெழுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேங்கில் லோனுக்கு ஒரு மந்திரி கையெழுத்து போட்டு உடனே லோனை கொடுன்னு சொல்கிறாரு. கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? சாதாரண ஒரு வேலை பார்க்குற ஆள் போய் கையெழுத்து போட்டு லோனை கொடுங்கன்னா பார்ப்போம் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நம்மளுக்கு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது? அது என்ன பவர்னா, வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். இப்போ 2 காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். எத்தனை காரியத்தில் ஜெயிக்க முடியும்? எத்தனை காரியத்தில்? எல்லாம் சொல்லுங்க. 2 காரியத்தில் நான் கேட்ட காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன், ஜெயிக்க முடியும். 2 காரியத்தில். 1 இயேசுவினுடைய ரத்தம், 2 அவருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுடைய ரத்தத்தையும் இயேசுடைய வார்த்தையும் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் கேட்ட காரியத்தை சுதந்திரிக்க போகிறேன். நல்லா சொல்லுங்கள். நான் இயேசுவின் ரத்தத்தாலும் அவருடைய வசனத்தாலும் கேட்ட காரியத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். கேட்கலாம், அது எப்படி சுதந்திரிக்கலாமா? இது நியாயமா அப்படி நீங்கள் கேட்கலாம். கேட்கலைங்களா? கேட்கலையா? சுதந்திரிக்கலாமா? சுதந்திரிக்கக்கூடாதா? சுதந்திரிக்கலாம்ல. சுதந்திரிக்க உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இப்போ அதை செய்ய போகிறேன், அதுதான் உன்ட்ட கேட்குறேன் நான். ஓகே, நான் சொல்லிட்டேன்,
ஜெபிக்கிறது வேறு, துதிக்கிறது வேறு, ஆராதிக்கிறது வேறு, சுதந்திரிக்கிறது வேறு. இப்போ இத்தனை நாள் நீங்கள் கேட்ட காரியத்தை இன்றைக்கி உரிமையோடு என்ன செய்ய போகிறீங்க? எடுக்க போகிறீங்க. ஆமென். இப்போ அதான் வசனம் சொல்லுது, ஒரு மரண போராட்டமே உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு மரண போராட்டமே வந்தாலுமே அதிலிருந்து தப்பும்படி இயேசுவுடைய ரத்தம், அவருடைய வார்த்தை எனக்கு இருந்தால் போதும். அந்த மரணத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த பண போராட்டத்திலிருந்து நான் விடுதலையோடு வாழ முடியும். விடுதலையோடு வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ சுதந்திரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் சொல்ல சுதந்திரிக்க போகிறேன். நீங்கள் நிரந்தரமான ஒரு வேலையை சுதந்திரிக்காமல் இருக்கிறீங்க, நிரந்தரமான வருமானத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறீங்க, ஒரு பெர்மனண்ட் வேலையை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால நன்மையாக இருப்பதை சுதந்திரிக்காமல் இருக்கீங்க, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறீங்க, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அதை நீங்கள் சுதந்திரிக்காமல் என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. அது தவறு. நீங்கள் என்ன செய்யணும்? அதை சுதந்திரிக்கணும். ஆதியாகமம் 22:17 டக்குன்னு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். சத்துருக்களின் வாசல்கள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? சுதந்திரிக்கணும். ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். பகையருடைய வாசல்களை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணுமா வேணாமா? சுதந்திரிக்கிற என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்வது அல்லது பெற்றுக்கொள்வது, எனக்குரியது அப்படின்னு உரிமையை பாராட்டுறது வேறு சுதந்திரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்க, பார்க்கறது வேறு, கேட்கறது வேறு, எடுத்துக்கொள்றது வேறு. எல்லாம் சொல்லுங்க, பார்க்கறது வேற, பார்க்கறது வேற, கேட்கறது வேற, எடுத்துக்கொள்றது வேற. இப்போ நான் எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன், சுதந்திரிக்கிற வந்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் இத்தனை நாள் கேட்ட காரியம் மனதில் இருக்கா? அந்த காரியத்தை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? சுதந்திரிக்க போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு, ஆண்டவரே கிட்டத்தட்ட 8 லட்சம் தேவைப்படும் தாப்புனே, இந்த 8 லட்சம் அது வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க தாப்புனே, 8 லட்சம் வேணும் தாப்புனே, எப்படியோ உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் சுதந்திரிக்கல. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் இத்தனை நாள் கேட்ட காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? ஆமென். அதில் பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் கேட்ட காரியத்தை இன்றைக்கி நீங்கள் சுதந்திரிக்க. அது கற்பத்திங்கனியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. லேவியராகமம் 20:24 நான் ஆதாரத்தை காட்டிட்டு அடுத்து போயிடுறேன். லேவியராகமம் 20:24 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுடைய சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமாக என்ன செய்வேன்? கொடுப்பேன். சொல்லிட்டாரா சொல்லலையா? என்னாகமம் 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இப்ப என்ன சொல்றாரு அவரு? எப்படி சொல்றாரு? உடனே போய் என்ன செய்வான்? ஹலோ, கஷ்டப்பட்டு சுதந்திரிப்பன் போட்டிருக்கா, எளிதாய் சுதந்திரிப்பன் போட்டிருக்கா. அல்லேலூயா. ஆனால் எதிர்ப்பு இருக்குது. என்ன இருக்குது? நம்ம அதை போய் சுதந்திரிக்க முடியாது, அவங்க ரொம்ப பலவானாக இருக்காங்க, அவங்க ராட்சசமாக இருக்கிறாங்க, அவங்க பக்கத்திலே போக முடியாதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு வேறு இருக்குது. அந்த எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்பை ஓரம் கட்டிட்டு நம்ம போய் என்ன செய்வோம்? எளிதாய் சுதந்திரிப்போம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. திருப்பி இந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அசால்ட்டாக இருக்காதீங்க, முக்கியமான காரியம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப எளிதாக, ரொம்ப லேசாக இத்தனை நாள் கேட்ட ஜெபத்தை நான் இப்போ சுதந்திரிக்க போகிறேன். ரொம்ப லேட்டாக ரொம்ப எளிதாக, ரொம்ப லேசாக இத்தனை நாள் ஒரு 39 நாள் கேட்டுட்டேன். இப்போ அதை நான் என்ன செய்ய போகிறேன்? சுதந்திரிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னாகமோ 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நீங்கள் சுதந்திரிக்க மாத்திரமில்லாமல் உங்கள் சந்ததி என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. சரி, எதை சுதந்திரிக்கலாம்? எதை சுதந்திரிக்கலாம்? எதை சுதந்திரிக்கலாம்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்களேன், சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை. சரி, அதானே முக்கியம் எல்லாத்துக்கும். சமாதானம், வெரி குட். பலன், சுகம், பிள்ளைகளுடைய எதிர்காலம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் சுதந்திரிக்க முடியும். எதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் முடியும். ஞானத்தை. ஞானத்தை. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று தேவை இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம், தேவை பணம், தேவை பணம். இது ஒன்று தானே? அன்பு தேவையில்லையா? சமாதானம் தேவையில்லையா? தயவு தேவையில்லையா? சந்தோஷம் தேவையில்லையா? சுகம் தேவையில்லையா? எல்லாமே என்னது? எல்லாமே உங்களுக்கு என்னது தேவை? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏம்மா, முக்கியமான பாயிண்ட். இத்தனை நாள் நீங்கள் ஜெபிச்சதுக்கு இப்போ தான் பதிலை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். மைண்டில் கொண்டு வாங்க சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை எல்லாம். ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு. எதாவது சுதந்திரிக்கணும். நீ கேட்ட காரியமாக இல்லாமல் கூட வேறு எந்த காரியம் வேணாலும் நீங்கள் சுதந்திரிக்கலாம். ஒரு 2-3 மட்டும் சுதந்திரிங்க போதும். 3ல் நான் ஒன்று சொல்லவா? முக்கியமான காரியம் 3. நம்ம குடும்பத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாமல் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி சுதந்திரிக்க போகிறீங்க? எதை வச்சு சுதந்திரிக்க போகிறீங்க? எப்படி சுதந்திரிக்க போகிறீங்க? எதை சொல்லி சுதந்திரிக்க போகிறீங்க? சொல்லுங்கள். மரணம் நேடிதாக இருந்தாலும் அதிலும் தப்பும்படி இயேசு இரத்தத்தாலும் சாட்சியும் வசனத்தாலும் ஜெயித்திருக்கிறார்கள். அப்போ இரத்தத்தையும் வார்த்தையும் வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சுதந்திரிக்க போகிறீங்க. சுதந்திரிச்சிருக்காங்களா? சுதந்திரிக்கலையா பைபிளில்? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இத்தனை நாள் ஜெபிச்சதுக்கு இன்றைக்கி தான் பதில் வரப்போகுது உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குற காரியத்தை சுதந்திரிக்கணும்னா எப்படி சுதந்திரிக்கணும்? வசனத்தை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் சுதந்திரிக்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நான் நாளை பண்ணால் நாளை கழித்து வரலைன்னா இந்த வசனத்தை சொல்லி சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. எதை வச்சு சுதந்திரிக்கணும்? உங்கள் பேரில் பட்டா போட்டாரா போடலையா? பட்டா போட்டு உடன்படிக்கை பண்ணிட்டாரா? மத்தேயு 26:28 இரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டார்? என்ன சொல்லுங்க. இயேசு இரத்தத்தால் எனக்கு பட்டா போட்டு பத்திரத்தை முடிச்சு இரத்தத்தால் கையெழுத்தை போட்டு என் அப்பா என் மேலே முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த பத்திரம் என் கையில் இருக்கு. ஆனால் இதுவரை அதை போட்டு பூட்டி வச்சுவிட்டேன். இடம் இருக்குன்னு தெரியுது, பட்டா போட்டாச்சுன்னு தெரியுது, அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியல. இடத்த பார்த்துட்டேன், அதை வேற ஒருத்தர் உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இடம் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், உன் இடம் சொன்னதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? பட்டா இருக்கா, பத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நான் பட்டாவை தேடி பார்த்தேன், பத்திரத்தை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு என் பேரில் என் அப்பா இரத்தத்தால் பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. கையா தட்ட. ஹல்லேலூயா. அதான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புரியுதா? எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கார்? இரத்தத்தாலும் வார்த்தையால். ஏன்னா வெளிப்படுத்தல் 12:11 படி இரத்தத்தால் எல்லாம் சொல்லுங்கள். இரத்தத்தால் வார்த்தையால் என் பேரில் அப்பா உடன்படிக்கை பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. வாக்கு தத்துவத்தை ரத்தத்தை ஒன்றா இணைச்சி கேட்கும்போது 2 மடங்கு பலன் உங்களுக்கு வரப்போகுது. சப்போர்ட் பண்ணி ரத்தம் பேசும். இங்கே இருங்க, வார்த்தையும் பேசும், ரத்தமும் பேசும். அல்லேலூயா. வார்த்தை பேசுமா பேசாதா? ரத்தம் பேசுமா பேசாதா? வார்த்தையில் உயிர் இருக்கா இல்லையா? வார்த்தையில் ஜீவன் இருக்கா இல்லையா? ரத்தத்தில் உயிர் இருக்கா?
ரத்தம் பேசுச்சா? எங்க பேசுச்சு? ஆனா ஆபேலின் பேசின ரத்தத்தை பார்க்கலும் இயேசு ரத்தம் நன்மையானதை பேசுகிற ரத்தமா இருக்கிறது. அப்ப வார்த்தையும் பேசும், ரத்தமும் பேசும். அல்லேலூயா. நீங்க தடுமாறின வேலையில, துக்கப்பட்ட வேலையில பேசுகிற இந்த ரத்தத்தை, பேசுகிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது இந்த வார்த்தை உங்களுக்காக பேசி வாக்குத்தத்தங்கள் உங்க கையில வந்து கொடுக்க போறத இப்ப பார்க்க போறீங்க. தரமலா தூ சபுரா ஹதராபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முக்கியமான நாள். சுதந்திரிக்கணும் வேணாமா? டக்கு டக்குன்னு திருப்பி போறக்கான அந்த சுதந்திரிக்கிற காரியத்தை வாசித்துருங்க. ஆதியாகமம் 22:17 எழுதி வச்சுக்கோங்கம்மா. இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க இந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அப்ப வாசல்கள் என்ன செய்ய, நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வசனத்தின்படி என் தேவைகளை நான் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே சுதந்திரிக்க போறேன். அம்மா இந்த இதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டல்லாவோ அப்போல்லாம் இருக்கக்கூடாது, ஃபயராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த வசனம் திருப்பி வாசிமா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் வார்த்தையிலே நான் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை கடற்கரை மணலை போல பெருகவே பெருகவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த வாக்கு தத்தத்தை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, வார்த்தை மூலமாக எனக்கு, என் குடும்பத்துக்கு நான் சுதந்திரிக்கிறேன். வா வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் வார்த்தையாலே ரெபெக்காளை வாழ்த்தி கோடா கோடியாய் பெருகுவாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு, என் பிள்ளைக்கு நான் சொந்தமாக்கி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் வார்த்தையிலே நான் சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுதந்திரிக்கிறீங்களா? நான் கடைசியில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை பிறகு நீங்கள் சுதந்திரிக்கணும். அது நீங்களா பண்ணணும். அந்த கேட்ட காரியத்தை என்ன செய்யணும்? நீங்கள் சுதந்திரிக்கணும். சரியா? லேவியரம் 20:24 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இயேசுவின் நாமத்திலே ஃபயர், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் வார்த்தையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று எனக்கு, என் பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த வசனத்தின்படி நான் காஞ்ச பூமி பக்கம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எனக்கு இயேசு சுதந்திரிக்க சொல்றாரு. வா. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கு, ஃபயராக இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? சொல்லுங்க. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வேவு பார்க்க போறாங்க. வேவு பார்க்க போகும்போது ஒரு சிலர் ஐயோ பயமா இருக்கு, அவங்க பெரிய ஆளா இருக்காங்க, ராட்சச போல இருக்காங்க, அவங்ககிட்ட சண்டை போட முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு வருது. இன்னொரு பக்கம் காலேப்பு யோசுவா என்ன சொல்றாங்க? நம்ம போய் என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம். அதை நம்ம என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு எதிர்ப்பு வந்தாலும், போராட்டம் வந்தாலும்,
எதிரான காரியங்கள் வந்தாலும், அவிசுவாசமான காரியங்கள் வந்தாலும், இயேசுவின் நாமத்தில் அதை நான் ஓரம் கட்டுறேன். நான் இன்னைக்கு யோசுவா காலேப்பு சொன்னது போல ரொம்ப எளிதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் வார்த்தையிலே நான் சுதந்திரிக்கிறேன். வா என் பேரில் ஏசப்பா இரத்தத்தால உடன்படிக்கை பண்ணி என் பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. அதனால வா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கையில் வந்துருச்சு போல இருக்கு. ஏதோ விடிஞ்சா காலையில் கிடைக்கும் போல தெரியுது. ஏதோ லம்பாக வரப்போகுது போல தெரியுது. முனையும் கிடைக்கிற போகிற வரப்போகுது போல இருக்கு. அடை வச்சு தான் திருப்ப போகிறீங்க போல இருக்கு. கையா தட்டு. என்னாகுமா 14:24? என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி நான் மட்டுமில்ல நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வார்த்தையில் நான் சுதந்திரிக்கிறேன். வா வா வா. இதுவரை கேட்டேன், இதுவரை ஜெபிச்சேன். ஆனால் இப்போ நான் சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் இரத்தத்தால் என்னென்ன சுதந்திரிக்க போகிறோன்னு ஐயா இப்போ சொல்லுவார், சத்தமாக சொல்லுவார். அப்படியே அவர் சொல்ல ஒன்றா நீங்கள் சொல்லணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே என்னை தமக்கென்று சம்பாதித்து கொண்டார். ஆகவே நான் அவருடையவன். நான் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க அவராலே நான் விடுதலையாக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முன்பு தூரமாயிருந்த நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் வந்துவிட்டேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசுவின் இரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் நான் ஐஸ்வர்யவானாய் மாறியிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் நான் சுகமுள்ளவனாய் இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இயேசு தம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சொட்டு சொட்டாய் என் மேல் விழுகிறது. முள்முடி சூடப்பட்ட இயேசுவின் சிரசிலிருந்து வழிகிற இரத்தம் என்னுடைய சிரசில் விழுகிறது. என்னுடைய சிந்தைகள், என்னுடைய எண்ணங்கள் கழுவி பரிசுத்தமாக்கப்படுகிறது. என்னில் அன்பு கூர்ந்து சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு எனக்காக சிலுவையிலே சாபமானபடியினால் சகல பாவங்களிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்வில் இனி சாபம் இராது. நான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து என் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதிருப்பேன்.
கிறிஸ்துவினுடைய பாதத்திலிருந்து வழிகிற இரத்தம் எனக்காக சத்துருவினுடைய தலையை நசுக்குகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை ஜெயித்திருக்கிறேன். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமுள்ளவனும் பிழையற்றவனும் மகிமையுள்ளவனுமாக கிறிஸ்துவுக்குள் முன்பாக நான் நிற்பேன். நான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன். அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவனுமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தம் பண்ணினார். நான் என் பாவங்களை அறிக்கையிடும் போதெல்லாம் கிருபையாய் என் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. சத்துருக்கள் வெளியேறுவதாக, சத்துருக்கள் வெளியேறுவதாக, எல்லா பலவீன கட்டுகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ரப்பா கப்பா லப்பா ரப்பா உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்ல சத்தமா. இந்த உலகிலே இருக்கும் அவனை எங்க அப்பா பெரியவரே. என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இனி உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராது, எந்த போராட்டம் வராது. நீ ரத்தத்துக்குள்ள வந்துட்ட, ரத்தத்துக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற சத்துரு ஓடுறான் பாரு. இனி எதுவும் அணுகாது. ரப்பா கப்பா லப்பா ரப்பா ரக்கா லப்பா தீண்டாது. கம்மா லப்பா ரப்பா. தேவனை ஒளியோ மீட்போமானா ரமலி கதறிபா ஷபாலா துரபா. பயப்படாத, பயப்படாத. தேவனை ஒளியோ மீட்போமானா. ஆமென் ஆமென். யாருக்கு அஞ்சிடுவே, அவரே என் வாழ்வின் பலனான். யாருக்கு பயப்படாது, யாருக்கு பயப்படுவே. ரக்கா மக்கா லப்பா ரக்கா. அவரே என் ஷப்பா ரம்மா லப்பா ரக்கா லப்பா ரப்பா. யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. உற்சாகமா உற்சாகமா. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. வெளிவனாவி வெளியேறுது, மலைகள் வெளிவனாவி வெளியேறுது, கடங்கார ஆவி வெளியேறுது. மாறாது கிருபை. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே என்னை அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து சேர்த்து கொண்டே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தஞ்சயா ரத்தஞ்சயா கல்வாரி இயேசுவின் ரத்தம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. எதிரியை எதிரி வெளியேறு, எதிரி வெளியேறு. என்னாலும் சுகம். யார் எதிரி இருக்க கூடாது, எதிரியை வெளியே போ. எதிரியை பகைக்கிற ஆவியே, பகைக்கிற ஆவியே
சுகம் தரும் ரப்பலா, கப்பரா, கத்தட, கரக்க, தட்டிக்கிறோம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிகாரம். அதிகாரம் தந்து ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் ஆமென், ஆமென். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய சத்தமா ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய ஆமென், ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய நம்மளை பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய ரத்தத்தின் வல்லம் உங்க மேல கடந்து வருகிறது. விடுவிக்கிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், மன்னிக்கிற ரத்தம், பரிசுத்த ரத்தம் இப்ப உங்க மேல கடந்து வருகிறது. விடுதலை வேண்டுமா? ரத்தத்தை பாடு, ரத்தத்தை பாடு, ரத்தத்தை பாடு. ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. விடுவிக்கிற இயேசுவின் ரத்தம், விடுதலை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், பாவங்களை மன்னிக்கிற இயேசுவின் ரத்தம், தரித்திரத்தை இயேசுவின் ரத்தம் இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ஆமென், ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் விடுதலை, விடுதலை, விடுதலை விடுதலை. இப்ப விடுதலை. எந்த காரியத்தில் விடுதலை இல்ல, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி வெற்றி ரத்தம் வெற்றி 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 பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாற்றிடும் நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய ஆமென், ஆமென். ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய கத்தட கத்தட கரபலக தேவனின் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து பேசு ரத்தம் ஜெய சப்போர்ட் பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு, பரிந்து பேசுறாரு. நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய ஆமென், ஆமென். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய நமக்கு நித்திய ஜீவன் தரும் ஓ ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வா ஆமென். தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. இப்போ சோந்தரிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சு சோந்தரிக்கிறதுனா இரத்தத்தாலையும் வார்த்தையிலும். ஓகே, எல்லாம் சொல்லுங்கள். வார்த்தையிலையும் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்திலும், இயேசுவின் இரத்தத்திலும், இயேசுவின் வார்த்தையிலும். ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாக மாறியிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் நான் ஐஸ்வர்யவானாக மாறியிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் சுகம் உள்ளவனாய் இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் அவர் சமீபத்தில் இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து நான் ஒரு காரியத்தை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, அப்படியே இருந்தத்தில் இருந்த வண்ணமாக நீங்கள் கேட்ட காரியம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? அந்த கேட்ட காரியத்தை இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் வார்த்தையில் அந்த கேட்ட காரியத்தை நான் சுதந்திரிக்கிறேன். சுதந்திரிக்கிறதுக்கு 5 வசனத்தை ஆதாரத்தை காட்டினேன். அது மாதிரி என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். எப்படி காட்டணும்? எப்படி? இப்போ நான் ஒன்று சொல்லி காட்டுறேன், சரிங்களா? இப்போ நான் ஆண்டவர் இந்த சபைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். இயேசுவினுடைய நாமத்தில், இயேசுவினுடைய இரத்தத்தில்
இயேசுடைய வார்த்தையில் இந்த சபைக்கு அநேக ஆத்துமாக்களை நான் சுதந்திரிக்கிறேன். புரிஞ்சா? திருப்பி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எனக்குண்டான பணப்பிரச்சனை மாறும்படி, ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும்படி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில் நான் எனக்கு என் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கிறேன். ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி யாராச்சும் வராலும் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பலன் வேணும். ரைட்டா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அவரவர் இந்த வார்த்தையை சொல்லணும். ஜென்ஸில் ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தையினாலும், இயேசுவின் இரத்தத்தினாலும். எதிர்காலம்னா வெறும் எதிர்காலம் தான். எதிர்கால நன்மைகளை கரெக்டாக சொல்லணும். எதிர்காலம்னா வேறு மாதிரி. எதிர்கால நன்மை எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய நன்மைக்காக நான் இயேசுவின் வார்த்தையில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் எதிர்காலம் நன்மையாக, அற்புதமாக, அதிசயமாக, வெற்றியாக, விடுதலையாக வரும்படி நான் சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா. ரைட், என் டெஸ்ட் முடிஞ்சு. இப்போ நீங்கள் எந்த காரியம் வேணுமோ நீங்கள் அப்பாட்ட கேட்கலாம். கேளுங்க பார்ப்போம். நின்று கேட்கலாம், முழங்கால் பட்டு கேட்கலாம், முடியாதவங்க உட்காந்து கேட்கலாம். நீ கேட்குற விதத்தில் இருக்கிறது. 3 வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ரத்தம், நாமம், வார்த்தை. ரத்தம், நாமம், வார்த்தை. கேளுங்க. அங்கே ஓடக்கூடாது, பார்க்கக்கூடாது. கேளுங்க, வாயை தருது. இங்கே இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருந்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிங்க. இதை கேட்போமான்னு சொல்லி பேசிங்க. சும்மா எனக்கு இருக்காங்க. அவர் ஒன்று கேட்க, நீ ஒன்று கேட்க, அப்படி இருக்காது. 2 பேரும் ஒன்றை கேளுங்க. என்ன தேவை அப்படின்னு கேளுங்க. பேசிக்கிட்டு கேளுங்க. முடிஞ்சால் கையை கோர்த்து கேளுங்க. அப்போ தான் பலன். எதை கேட்க போகிறீங்க கேளுங்க. தரக்காலாது சம்ரகத்தி நீ மாத்தாட ஹப்ரா கல்ல கரத்துண்ண மாத்தர கலப்போ. கேளுங்க, சத்தியம் அது. நான் சொல்கிறது சத்தியம், உண்மை. இதை நீங்கள் அசால்ட்டாக நினச்சிங்கன்னா அசால்ட் ஆயிடுவோம். இதை கவனமாக கேட்டீங்கன்னா, கவனமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். சொல்லுங்க, கேளுங்க. ஃபயராக கேளுங்க. சுதந்திரிங்க. இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிங்க. இயேசுவின் இரத்தத்தால் சுதந்திரிங்க. விட்டாதீங்க. ஷபா ஹபா 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 லதூரா ஹதே ரிகாதா டக்க ரகதோ டக்கூனா மாத்து சப்பி ரப்புல கப்ரி கரா தட்டக்குரா. வருவதாக எதிர்பார்க்குற காரியம் வருவதாக. இப்போவே ரத்தத்தை கொண்டு சொல்கிறேன். மரண போராட்டம் வந்தாலும் தப்பிக்கிறதுக்கு ரத்தம். அந்த ரத்தத்தை வார்த்தையை வச்சு சொல்லுங்கள். சுதந்திரிக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்தின்படி தான் இப்போ நான் உங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாமம், வார்த்தை, ரத்தம். நாமம், வார்த்தை, ரத்தம். வார்த்தையும் பேசும், ரத்தமும் பேசும், அவர் நாமமும் பேசும். வரப்போகுது, கிடைக்க போகுது. எல்லாம் கையில் தட்டி அப்பாவுக்கு மை செலுத்துங்க. ஓகே, எல்லாம் சுதந்திரிச்சிங்களா? சுதந்திரிச்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை நாள் கேட்ட காரியத்தை இன்னைக்கு சுதந்திரிச்சிங்களா? அல்லேலூயா. இருந்தாலும் முக்கியமான காரியம் ஒன்று. எதை சுதந்திரிக்கணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சுகம் தேவை. சுகத்தை சுதந்திரிக்கணும். 2வது சமாதானத்தை சுதந்திரிக்கணும். 3வது ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கணும். 4வது தைரியத்தை என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். இப்போ நான் சொல்லுங்கள், சுதந்திரிச்சிருவோம். அல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிச்சு இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய பார்வைக்கு நான் சுதந்திரிக்கிறத சுதந்திரங்க. முக்கியம் தேவை. சுகம் தேவையா? ஐஸ்வர்யம் தேவையா? தைரியம் தேவையா? தேவை தானே? சமாதானம் தேவையா? இதைத்தான் நம்ம சுதந்திரிக்கணும். இது ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் வார்த்தையில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் சுகத்தை இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். இயேசு இரத்தத்தை சிந்தி என் பேரில் உடன்படிக்கை பண்ணிட்டார், பட்டா போட்டார். அதனால் சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கிறது.
வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6 என் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 1:6 என் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு. என்னை இயேசுவின் இரத்தத்தால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் என் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த பட்டாவை வச்சு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில் நான் சுதந்திரிக்கிறேன். கொலைசியர் 1:20 என் பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. புது உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இரத்தத்தை சிந்தி என் பேரில் எழுதி வச்சிட்டாரு. கொலைசியர் 1:20 படி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நான், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் நானும் சமாதானமாய் இருக்கிறோம். சமாதானத்தை என் குடும்பத்துக்கு சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் வார்த்தை மூலமாக, இயேசுவின் இரத்தம் மூலமாக, இயேசுவின் நாமம் மூலமாக நான் என் குடும்பத்துக்கு சமாதானத்தை சுதந்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 படி என் பேரில் அவரை பட்டா போட்டுட்டார். என் பேரில் பட்டா போட்டார். உன் தரித்திரத்தை நான் நீக்கிட்டு உன் பேரில் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டேன். அதனால் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பணத்தை இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வார்த்தையில் எனக்கு வரும்படி சுதந்திரிக்கிறேன். வருவதாக இயேசுவின் நாமத்திலே, வருவதாக இயேசுவின் நாமத்திலே. ஏசாயா 53:5 படி என் பேரில் உனக்கு சுகத்தின் வல்லமை, பலத்தின் வல்லமை, காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை உண்டாயிருக்குன்னு ஏசப்பா இரத்தத்தை சிந்தி என் பேரில் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதனால் நான் முழு தைரியத்தோடு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில் சுகத்தை சுதந்திரிக்கிறேன். என் தலை முதல் என் கால் வரை எந்த பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து பலவானாக நான் இப்போது மாற்றிக்கொள்கிறேன். நான் சொல்லுகிறபடியே எனக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? திருப்தியாக இருக்கா? நிம்மதியாக இருக்கா? உங்கள் பேரில் பட்டா போட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பட்டா போட்டிருக்க? ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை பண்ணி ஆமென் சொல்லுங்கள். அதனால் நல்லா கவனிங்க. நான் அந்த சுதந்திரிக்கிற வசனத்தை மொத்தம் 1, 2, 3, 4, 5 வசனம் இருக்குது சுதந்திரிக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். ஆதாரத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 22:17, ஆதியாகமம் 24:60, லேவியராகமம் 20:24, எண்ணாகமம் 13:30, எண்ணாகமம் 14:24. இந்த வசனங்கள் பூரா சுதந்திரிக்கிற வசனம், எடுத்துக்கொள்கிற வசனங்கள். அப்போ இந்த வசனத்தை சொல்லி என்ன நாமத்திலையும் இயேசுவின் ரத்தங்கிறது வெறும் ரத்தம் சொல்லக்கூடாது. இயேசுவின் ரத்தம் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்திலையும், இயேசுவின் ரத்தத்திலையும், இயேசுவின் வார்த்தையிலையும் இந்த காரியத்தை சுதந்திரிக்கிறேன். எந்த காரியத்தை? நீங்கள் கேட்ட காரியத்தை. உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை வேணும்னா, உங்கள் பிள்ளைக்கு நல்ல வருமானம் வேணும்னா இதை சொல்லி தாய் தகப்பன் சுதந்திரிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேணும், உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை, நிரந்தர வருமானம் வேணும்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது அப்படியே செஞ்சீங்கன்னா எண்ணி பாருங்கள், 3 நாளில் உங்கள் பிள்ளைக்கு பெரிய இடத்துல வேலை கிடைக்க போகுது. உங்கள் பிள்ளை உயர்ந்திருப்பதை பார்க்க போகிறீங்க. இது உண்மை, சத்தியம். இதில் பெரிய இது இங்கே இருங்களேன், வசனம் சொல்லுது. இங்கே இருங்களேன், யோசுவா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நம்ம போய் எளிதாய் எப்படி நீங்களாம் எளிதாக அப்பாட்ட வாங்கலாங்க, ரொம்ப லேஸு. எல்லாம் சொல்லுங்கள். நான் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக நான் கேட்ட காரியத்தை ரொம்ப லேசா எளிதாக சுதந்திரிக்க போகிறேன். வாங்க போவான் நீங்கள் நைட்டே உட்காருவான். அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று சொல்லவா? உங்கள் முகத்தில் பூரா அப்படி ஃபயராக இருக்கீங்க. எப்படி சுதந்திரத்தில்னு ஃபயராக இருக்கீங்க. அல்லேலூயா.